ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது பட்ஜெட் 2025 என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றைய தினம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி 12,75,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸ் நம்ம செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவே வந்து ₹1 கூடனாலும், அதாவது 12,75,000 மேலே ₹1 கூடனாலும் நீங்கள் ₹62,400 வருமான வரி செலுத்தணும். அதே மாதிரி ஒரு கால்குலேஷன் எல்லாம் போட்டு அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். நேற்றைய தினம் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய சம்பளம் வந்து 14 லட்சமாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ வருமான வரி செலுத்தணும் அப்படிங்கிற தகவல் வந்து அதில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் ரிபேட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க, எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஸோ ரிபேட் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய இன்கம் அமௌண்ட் வந்து 12,75,000 மேலே போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வாங்கக்கூடிய 4 லட்ச ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, ஹையர் டேக்ஸ் டிடக்ஷன் லிமிட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்காங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட், ஸோ இது போன்ற சேமிப்பு திட்டங்கள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 50,000 தான் லிமிட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 50,000 வரைக்கும் அந்த 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சேமிப்பு திட்டங்கள்லேருந்து வட்டி தொகை கிடைக்கிது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு வருமான வரியும் செலுத்த தேவையில்லை. அந்த லிமிட் வந்து இப்போ உயர்த்தி இருக்கிறாங்க 50,000லேருந்து 1 லட்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஒரு சேமிப்பு திட்டங்கள்லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் வட்டி தொகை கிடைக்குது அப்படின்னா அவங்க 1 லட்ச ரூபா வரைக்கும் எந்த ஒரு இன்கம் டேக்ஸும் செலுத்த தேவை கிடையாது. இன்கேஸ் வந்து 1,01,000 போயிடுச்சு, இல்லை 1,10,000 போயிடுச்சு அப்படின்னா அவங்க இன்கம் டேக்ஸ் வந்து செலுத்தணும். ஸோ அந்த 50,000லேருந்து 1 லட்சமாக வைத்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க இன்கம் டேக்ஸ் செலுத்த தேவையில்லை, வட்டி தொகைக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்ததாக சிம்பிளிஃபைட் டிடிஎஸ் ரூல்ஸ் வித் ஹையர் த்ரெஷ்ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு இது. ஏன்னா இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ரிடக்ஷன் சோர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஒரு வீடை வந்து ரெண்ட்டுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டு மூலமாக அவங்களுக்கு வாடகை வந்து கிடச்சிட்ருக்கும். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வரைக்கும் வாடகைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 2.4 லட்ச ரூபா, 2,40,000 வரைக்கும் ஒரு வீட்டில் இருந்து அவங்களுக்கு வாடகை தொகை கிடைக்குது அப்படின்னா அவங்க டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதுவே வந்து 2,40,000 மேலே வந்து அவங்களுக்கு வாடகை பணம் கிடைக்குது அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த பட்ஜெட் 2025 என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஸோ அதாவது அந்த 2,40,000 அப்படிங்கிறத வந்து 6 லட்சமாக வைத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு வீட்டில் மூலமாக அவங்களுக்கு ஒரு வாடகை கிடைக்கிது, அது 6 லட்ச ரூபா தாண்டி போச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்க இன்கம் டேக்ஸ் செலுத்தணும். உதாரணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா அவங்க வாடகை தொகை கிடைக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க இன்கம் டேக்ஸ் செலுத்த தேவையில்லை. ஸோ இந்த ஒரு டேக்ஸ் ரிலீஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஃபார் 1 crore ஜிஐஜி ஒர்க்கர்ஸ் அண்டர் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முதல்ல இந்த ஜிஐஜி ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜிஐஜின்னா இப்போ ஒரு பார்சல் டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது ஜொமேட்டோ இருக்கட்டும், அமேசான் பார்சலாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட் பார்சலாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி டெலிவரி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற அந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா PMJAY ஸ்கீம் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரும் பண்ணுறாங்க. 5 லட்ச ரூபா வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெனிஃபிஷரி ஃபேமிலி பெர் இயர் ஃபார் செகண்டரி அண்ட் டெரிட்டரி கேர் ஹாஸ்பிட்டலைசேஷன் அக்ராஸ் பப்ளிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவவர் த டீடைல்ஸ் ஆன் வெதர் த ஃபேமிலிஸ் ஆஃப் ஜிஐஜி ஒர்க்கர்ஸ் வில் பி கவர்ட் ஆர் நாட் நெட் டு பி ப்ரொவைடட். அதாவது அந்த ஜிஐஜி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பார்சல் டெலிவரி பண்ணக்கூடிய நபர்களினுடைய சேஃப்டி பாதுகாக்கும் விதமாக அவங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, கார்டும் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே, பட் இந்த 5 லட்ச ரூபா அவங்களுடைய ஃபேமிலிக்கும் கவர் ஆகுமா, அவங்களுடைய குடும்பத்துக்கும் கவர் ஆகுமா அப்படிங்கிறது வந்து தெளிவான சொல்லலை. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வரும்போது ஷேர் பண்ணுறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்சஸ் ₹2 crore லோன் ஸ்கீம் ஃபார் ஃபஸ்ட் டைம் உமன் SC/ST என்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா வரைக்கும் கடன் தொகை கொடுக்குறாங்க. ஸோ முதல் தடவை நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க உமன் SC/ST என்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த SC/ST கேட்டகரி சேர்ந்த முதல் உமன் வந்து
நீங்கள் வந்து தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 கோடி ரூபா வரைக்கும் அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, லோன் வந்து கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் உமன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் பற்றின தெளிவான ஒரு விளக்கம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த கிசான் கிரெடிட் கார்டு லிமிட், விவசாயத்துக்காக நம்ம இந்த கிசான் கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுருப்போம். ஸோ அதன் மூலமாக கடன் தொகை நம்ம பெறுகிறோம் அப்படின்னா அதனுடைய லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வரம்பு வந்து இப்போதைக்கு 3 லட்ச ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த பட்ஜெட் 2025 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 2025 இருந்து அந்த கிசான் கிரெடிட் கார்டு லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 லட்சத்துலேருந்து 5 லட்சமாக வந்து உயர்த்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயில் வந்து இந்த க்ரைட்டீரியா வந்து கிளாசிஃபிகேஷனை ரிவைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து கடன் வாங்கிக்கலாம். அதனுடைய அந்த கடன் வாங்கக்கூடிய தொகையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகையும் வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது முன்னெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து ஸ்மால் என்டர்பிரைசஸில் வந்து போயிடுது. ஸோ இப்போ வந்து 25 லட்சமாக அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய லிமிட் வந்து 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணாவே நீங்கள் மைக்ரோ என்டர்பிரைசஸில் வந்துடுவீங்க. ஆனால் இப்போ வந்து 2 லட்ச ரூபா முதலீடு பண்ணால் தான் நீங்கள் வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸில் வருவீங்க. டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 5 இருக்குது, அது வந்து ரிவைஸ் பண்ணி 10 லட்சமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஸ்மால் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தொகை 25 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஸ்மால் என்டர்பிரைசஸில் வருவீங்க. தென் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னா 125 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தால் தான் மீடியம் என்டர்பிரைசஸில் வரும். ஸோ இந்த மாதிரி அதுக்கான ரிவிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, டேர்ன் ஓவர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஃப்ரம் 5 crore to 10 crore லீடிங் டு அடிஷனல் கிரெடிட் ஆஃப் 1.5 lakh crore இந்த நெக்ஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் எதுக்காக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி ரூபாய் அடுத்த 5 வருஷத்தில் வந்து கிரெடிட் ஆக போகுது மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸில். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து இந்த பட்ஜெட் 2025 கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். அண்ட் முக்கியமாக மேஜரான ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,70,000 ரூபா வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற அந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் படி கிடையாது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக இருக்கும். அதே சமயம் நம்ம பார்க்கும்போது 12,75,001 ரூபா போயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்ம டேக்ஸ் கட்டணும். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு 13 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா 63,000 ரூபா நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.